ஒன்றிய ஈரன் கரையும் உடனுற நின்றது கண்டு நினைக்கிலர் நீசர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயமாகிய ஆதார ஆதேயத்தில் இன்று நாம் 1190வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. இருந்தனள் ஏந்திழை ஈரதிலாக திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி பொருந்து புவனங்கள் போற்றி சீதேத்தி பருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. இருந்தனள் ஏந்திழை ஈரதிலாக திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி பொருந்து புவனங்கள் போற்றி சீதேத்தி பருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. இதன் விளக்கமாக நாம பார்த்த பாடல் 1189 உள்ளபடி, சாதகரின் மனத்துக்குள் புதிதாக புகுந்து விட்டிருக்கும் இரவியானவள் அழகிய ஆபரணங்களை அணிந்து கொண்டு அவரது மனதையே தனக்கு ஏற்ற இடமாக கொண்டு வீட்டிருந்து அவளுக்கு ஏற்ற விதத்தில் மாறியிருக்கும் மனதுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் சிறப்பான வழிகளை காண்பித்து அதன்படியே சாதகரை நடக்க வைத்து அருளுகின்றாள். அனைத்து உலகங்களிலும் வாழும் உயிர்களும் போற்றி வணங்குகின்ற இறைவனை சாதகர் தமக்கு இரவி அருளிய சிறப்பான வழிகளில் சிரத்தையோடு வழிபடும் போது அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு விட்டிருக்கின்றாள். என்றும் இளமையுடன் இருக்கும் நன்மையின் வடிவானவள் இரவி அப்படின்னு நம்ம எப்பயும் பார்க்கிற சரவண தலத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இறைவனை அடைய வேண்டிய சிறப்பான வழிகளை சாதகர்களுக்கு கொடுத்து அருளி அதன்படியே அவரை நடக்க வைக்கும் இரவி தாம் அருளிய வழிகளில் சாதகர் சிறந்தையோடு வழிபடும் போது அதை ஏற்றுக்கொண்டு அவரை இரவினிடம் கொண்டு சேர்த்து அருளுகின்றாள் அப்படின்னு கொடுத்திருக்கின்றாங்க. இன்னொரு நம்ம நெட்ல பார்த்த ஒரு புத்தகத்துல பார்க்கும்போது சந்திரக்கலையில் சக்தி தேவி அப்படின்னு டைட்டில் கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, சக்தி தேவி சந்திரக்கலையின் இறுதியில் விளங்குகின்றாள். சிறந்த இன்பம் பெறுவதற்காக நன்னெறியில் நடந்தும் அவள் புகையை போற்றியும் மக்கள் ஏங்கியிருக்கும் போது அவள் நன்மைகள் செய்யும் சக்தியாக அங்கே அமைந்து இருக்கின்றாள் அப்படின்னு ஒரு யதார்த்தமான உண்மையை திரும்பி இங்க பஞ்ச் டைலாக்கா சொல்ற மாதிரி நான் உணர்கின்றேன். வாருங்கள் அர்த்தநாரி ஐயா, இந்த பாடலுக்கான பொருளை தாங்கள் கூற முடியுமா? சார், முதல்ல 4வது வரி சொல்லுங்க அழகேசன் சார். அங்கிருந்து பார்த்தா தெளிவா இருக்கும். வருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. வருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. இப்போ வருந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த வருந்த அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வருத்தம் அப்படின்னா ஆங்கிலத்துல நம்ம சேடு அப்படி பார்ப்போம், அது கிடையாது. இந்த இடத்துல வருந்த அப்படின்னு சொன்னா முயற்சி செய்கின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ நீதி நெறி விளக்கம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, குமரகுருபரர் அருளியது. ஒரு செயலை முடிக்க வேண்டும் என்று நினைத்து அதையே செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மெய் வருத்தம் பாரார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரியும். கண் துஞ்சார் பசி நோக்கார் மெய் வருத்தம் பாரார் கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு அந்த நீதிநெறி விளக்கத்துல குமரகுருபரர் சொல்வார். அந்த மெய் வருத்தம் பாரார் அப்படின்னு சொல்றோம்ல, அததான் இந்த இடத்துல இருந்து வருந்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த வருத்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல முயற்சி. இந்த முயற்சியிலேயே என்னன்னா தளராத தொடர்ந்து செய்கின்ற முயற்சிகள். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தடைக்கல் வந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சியை தான் இந்த இடத்துல வருந்த அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. அப்படி முயற்சி செய்கிறவர்களுடைய இதயத்தில், அப்புறம் புருவ மத்தியில், அறிவில், எல்லா இடத்திலும் அவர் அப்படிப்பட்ட சக்தியானவர் இருக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த சந்திரகலை அப்படிங்கிறது வந்துரும். சந்திரகலை வந்துடுச்சுன்னா சக்தி அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. கிருத்திகா வந்துட்டாங்களா பாருங்க சார். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது இந்த 2வது வரி இருக்கு பாருங்க சார். 4வது வரிய பார்த்துட்டு அடுத்து 2வது வரிக்கு போனோம். 2வது வரி சொல்லுங்க சார். திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி. திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி. அப்படி முயற்சி செய்யும் போது அருள் சக்தியாகிய அன்னை நமக்குள்ள வந்துருவாங்க. அப்படி நமக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த முயற்சியானது நிறைவடையும். அந்த நிறைவடையும் போது அப்ப நமக்கு திருந்திய அப்படிங்கிற அந்த தன்மை, அந்த முழுமையான தன்மை வந்துரும். அந்த முழுமையான தன்மை வந்துருச்சுன்னா ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு நிலை வருங்க. இந்த ஆனந்தம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பார்க்கணும். அந்தம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைவுன்னு அர்த்தம். ஆனந்தம் அப்படின்னா ஆன்ம நிறைவு. இந்த ஆன்ம நிறைவு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு புரியாத ஒரு செய்யுளுக்கு முதல்ல விளக்கம், 2வது இதனால என்ன பயன், இது எல்லாம் நமக்கு தெரியும் போது ஒரு மகிழ்ச்சி ஒண்ணு வரும். அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வரும் அப்படின்னா உசுர்ல இருந்து வரும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 5 பவுன்ல பிரேஸ்லெட் போடும்போது அந்த மகிழ்ச்சி கண்ணுல இருந்து வரும். ஆனா அதே நேரத்துல ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது அந்த மகிழ்ச்சி மனசுல இருந்து வரும். ஆனா இந்த புரியாத ஒரு செய்யுளுக்கு விளக்கம் புரிஞ்சு இதனால நமக்கு நீடித்த நிலைத்த பயன் கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த மகிழ்ச்சி ஆன்மாவில இருந்து வரும். அந்த ஆன்ம நிறைவை தான் ஆனந்தம். ஆனந்தம்ங்கிற வார்த்தையை பிரிச்சோன்னா ஆண் கூட்டல் அந்தம் அப்படின்னு வரும். அந்த ஆண் அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது அந்தம் அப்படின்னா நிறைவு. அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வந்துரும். அந்த ஆனந்தத்தை தரக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொன்னா அதுதான் 3வது வரியில சொல்றாங்க. நம்முடைய ஆன்மாவும் சக்தியும் பிரிக்க முடியாத அளவுக்கு பொருந்தி இருந்ததுன்னா இந்த புவனத்திலேயே அவர்கள் அந்த ஆனந்தத்தை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னா இருந்தனள். இந்த இருந்தனள்ங்கிற வார்த்தை 2 இடத்துல வருதுங்க. முதல் வரியிலையும் வருது, 4வது வரியிலையும் வருது. இந்த முதல் வரியில வருவது அப்படிங்கிறது என்னன்னா நினைக்கும் போதே வருவது. அதுக்கப்புறம் 4வது வரியில இருக்கிறது எப்படின்னா அந்த சக்தி அந்த சாதகருக்குள்ளர அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய யோகி. இந்த யோகி அப்படின்னா யோகியிலேயே உயர்ந்த யோகி யாரு அப்படின்னா சிவயோகி. யோகம் கத்துக்கிறவங்க யோகம் செய்யறவங்க எல்லாருமே யோகி கிடையாது. யோகியிலேயே சிவயோகின்னு இருப்பாங்க. அதுதான் அந்த சிவ யோகத்துல இருக்கிறவங்களுடைய அந்த ஆன்மாவுல சக்தி இருப்பாள், அந்த அன்னை இருப்பார்கள். அந்த அன்னை இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆன்ம நிறைவு அப்படிங்கிறது வந்துடும். ஆன்ம நிறைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறது நம்ம எப்படின்னா இப்போ ஒரு உணவு உட்கொள்ளும் போது அப்பா போதும் அப்படிங்கிற ஒரு மனசு வருது பாருங்க. அந்த நிறைவு வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஆனந்தம் அப்படிங்கிறது. அந்த திருந்திய அப்படிங்கிறது என்னன்னா முயற்சி நிறைவடையும் போது அப்படிங்கிறது. இதெல்லாம் நமக்கு உலகியல்ல எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சியில படிச்சது அப்படியே ஞாபகம் வச்சிருந்து கூட படிக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸாம்ல போய் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சரியா ஆன்சர் எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வேலைக்கு போறோம் பாருங்க. அப்பதான் அந்த ஆனந்தத்தினுடைய
ஒரு சின்ன அடையாளம் தெரியும். ஆனா அதுவே ஆனந்தம் கிடையாது. ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்பதான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஆனந்தம் அப்படின்னு வரியில சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே அதாவது உலகத்துல தேவையான அனைத்துமே ஒருவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க சிவயோகத்துல இருந்து சக்தியினுடைய அருளை பெற வேண்டும். அந்த சக்திக்கு அருள் சக்தி அப்படின்னு பேரு. அருள் சக்தியானவர் நம்முடைய ஐம்புலனிலும் அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்களிலும் அப்புறம் 6 அறிவிலும் அப்புறம் ஓர் உயிரிலும் பதிந்து இருந்தால் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அததான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. சந்திர கலையில் சக்தி இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கே அடையாளம் சந்திரன் தான். அதனாலதான் இன்னைக்கு முதல் நாள் மார்கழி மாதம். அதுலயே ஆண்டாள் நாச்சியாரோட பாசுரம் எப்படி தொடங்குதுன்னா மார்கழி திங்கள் அப்படின்னு தொடங்குது. சந்திரன் தான் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன். ஏன்னா சக்தி இருக்கிற இடம் அதுதான். அதனால மார்கழி திங்கள் அப்படின்னு தொடங்கும். மார்கழி திங்கள்னு தொடங்கி மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்னாள் அப்படின்னா நன்மையை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த சக்தியினுடைய அருளை பெற்றுவிட்டால் எல்லா நாட்களுமே நமக்கு நன்மையை தரக்கூடிய நாட்களாகவே அமையும். நமக்கு மட்டும் இல்லை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா நமக்கே அப்படின்னு முதல் பாசுரத்துலயும் சொல்லியிருப்பாங்க. அதனால அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி 50வது அபிராமி அந்தாதிலையும் நமக்கேங்கிற வார்த்தை வரும். அதனால நம்ம எப்போதும் அடியார்களோடு சேர்ந்து இந்த முயற்சியை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான திருப்பாவையும் இன்னைக்கான திருமந்திரமும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். வேற யாராவது வந்திருப்பாங்க, அவங்க இன்னும் தொடர்ந்து நல்லா சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நம்மளுடைய அந்த பாடலுடைய 4வது வரியிலிருந்து ஆரம்பிச்சு இருந்து நல் என்பது 2 இடத்துல வருகின்றது. அங்க என்ன உணர்வு பூர்வமான விளக்கம், இங்க என்ன உணர்வு பூர்வமான விளக்கம். அதுக்கடுத்து ஆனந்தம், ஆன்மாவையே தட்டி எழுப்பிட்டீங்க ஐயா, மிக்க நன்றி. உண்மையிலே இன்னைக்கு மார்கழியில ஆன்மாவை இறைவன் வடிவிலே எங்களை தட்டி எழுப்பிய ஒரு ஆனந்தம் எங்களுக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. பாருங்களம்மா கிருத்திகாமா, வணக்கம். சரி, அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்ல சார். சிவா சரி, நன்றி. வணக்கம். நான் இன்னைக்கு அன்னை தமிழ் மன்றம் என்ன ஆச்சுன்னு நேற்று ராத்திரி நினைச்சேன். ஐயா தொடங்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் பண்ணுவீங்களா இல்ல காலையில தானே பண்ணுவீங்க? இல்ல கிருத்திகா, நாட் எட் டிசைடட். ஆனா இன்னைக்கு 7 மணிக்கு பிறகு அருணாட்ட பேசிட்டு முடிவு பண்ணணும். நன்றி. சரி, அது உங்களையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. சரி, நன்றி. இன்றைய பாடல் 1190. இன்றைக்கு மார்கழி 1, அற்புதமான நாள். நமக்கு ஒரு செய்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இருந்தனள் ஏந்திழை ஈரதிலாக. அப்போ ஈர அப்படின்னா முடிவு அப்படின்னு நமக்கு பார்த்திருக்கோம். அப்போ ஈரதில்னா இந்த இடத்துல உச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சகசிரத்தலம் வேணா நேற்றுக்கு அப்படிதான் முடிச்சோம். அப்போ ஈரதிலாக திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி. அப்ப செந்நெறிங்கிறது நன்மையான செம்மையான நெறி. அப்ப எது இந்த இடத்துல அப்படின்னா ஒரு பிரயோகம், அதாவது ஒரு முறைமையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி. அப்போ ஒரு நெறியை பற்றி பேசுகிறார். என்னது? பொருந்து புவனங்கள் போற்றி செய்தேத்தி. அதுதான் அந்த நெறி. பொருந்து புவனங்கள் போற்றி செய்தேத்தி வருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. அது வருந்த இருந்தனள் அல்ல, வருந்த. எப்படி வருந்த? பொருந்து புவனங்கள் போற்றி செய்தேத்தி வருந்த. வருந்தானா இந்த இடத்துல வருத்தம் கிடையாது, ஏங்கி அப்படியே தாபத்தோடு நீ எனக்கு என்னை
அருள் செய்திட மாட்டாயா அப்படின்ற ஒரு 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 முயற்சியோடு அதுக்குதான் அந்த இடத்துல வருந்த. அப்போ என்ன, எது செந்நெறி? செந்நெறி நன்னி. இப்ப எது செந்நெறி? அடுத்த வரியில சொல்றாரு, பொருந்த புவனங்கள் போற்றி செய்தேத்தி வரன். அப்போ எது பொருந்த புவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈரேழு புவனங்களும் நம்மளால பொருந்த முடியுமா? முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய 7 புவனங்களும் பொருந்த. அப்ப இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தாண்டி இந்த 7 சக்கரங்களும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி அந்த விசையானது, அதனாலதான் சொன்னாலும் இருந்தனள் ஏந்திழ ஈரதிலாக. அப்ப அவ கீழே இருந்து கிளம்பி நூல் பிடிச்ச மாதிரி அத்தனையும் பொறுத்து திருந்திய ஆனந்தம் செய்கிறாள். எப்பொழுது செய்கிறாள்? இந்த குண்டலினி சக்தி மேலே சகஸ்ர தலத்திற்கு ஏறும் பொழுது அத்தனை ஆதாரங்களும் உயிர்ப்பு பெற, அத்தனை ஆதாரங்களும் சக்தி பெற அவள் ஒரு நேர்கோட்டில் இணைந்து எங்கே செல்கிறாள்? ஈரதிலாக செல்கிறாள். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? திருந்திய ஆனந்தம் கிடைக்கும். அப்ப அங்கிருந்து மாறக்கூடாது. அப்ப என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த இடத்துல உலகியல் சிந்தனைகளோ இல்ல நான் வேறு தெய்வம் வேறு இல்ல நான் வேறு தேவி வேறுன்ற அந்த துவைத மனப்பான்மையோ ஏதும் இல்லாமல் அவளோடு இருக்கக்கூடியது. அதான் பொருந்து புவனங்கள். அவள் எங்கே இருக்கிறாள்? இங்க நம்ம 7 ஆதாரங்களும் பொருந்த இருக்க வேண்டும். அவள் எங்கே இருக்கிறாள்? நம்முடைய சகஸ்ரதலத்தில் இருந்து மொத்த புவனங்களையும் பொருந்தி இருக்கிறாள் அவள். அப்ப அவளை நாம் பொருந்தினா நம்மளும் எங்க ஆகலாம் அப்படின்னா, நம்மளும் அந்த புவனத்தோடு பொருந்தலாம். நான் வேற நீ வேறன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம இங்க இந்த 7ல தான் உட்கார்ந்துருப்போம். இல்ல 7ல எங்க இருக்கோமோ அங்கதான் இருப்போம். ஆனா இது அப்படி இல்ல. நாம் 7ஐயும் ஒன்றாக்கி இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரையும் ஒன்றாக்கி அவளோடு பொருந்த அவள் எங்கிருப்பாள்? அதான் அந்த இடத்துல வருந்த அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வருது. சோ திஸ் இஸ் ஆர் எஃபர்ட். நம்ம தான் அந்த இடத்துல அவளோடு பொருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, வேண்டுதலோடு, ஏக்கமோடு அவளோடு பொருந்தி இருக்க, அவள் எங்கே இருப்பாள்? அவள் புவனங்களோடு பொருந்தி இருப்பாள். அப்பொழுது நாமும் புவனங்களோடு பொருந்தி இருப்போம். அதான் விஷயம். அந்த பொருந்து புவனங்கள் போற்றி செய்தேத்தி வருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. அப்ப அங்க எங்க இருப்பா அப்படின்னா, நம்ம தான் அந்த மங்கை நல்லாள். அப்ப இந்த 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 கடைசி வரியில இருக்கக்கூடிய இருந்தனள் மங்கை நல்லாளேன்னா, நாமும் அவளும் பிரிப்பின்றி பின்னமின்றி நாம் அவளோடு இயைந்து இருக்கக்கூடியது. அதனாலதான் இருந்தனள் மங்கை நல்லாளே அப்படின்னு சொல்றாங்க. எங்கிருந்து இந்த மங்கை யாரு? நம்முடைய குண்டலினி ஆகிய சக்தி மேலே சகசர தலத்தில் ஏறி சிவசக்தி ஐக்கியத்தோடு ஆக அத்தனை புவனங்களும் பொருந்தி இருக்க, நாம் அவளோடு பொருந்தி இருக்க, அதுதான் செந்நெறி. அந்த செந்நெறி இருந்தால் என்ன நடக்கும் என்றால் திருந்திய ஆனந்தம் கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட ஒரு பொருள். இதுல இது ஏற்கனவே முன்னாடி ஒரு பாடல்ல வேற ஒரு 3 பாடல் முன்னாடி வந்திருக்கும். இருந்தனள் ஏந்திழை என்னுளமேவி திருந்து புணர்ச்சியில் தேர்ந்து உணர்ந்து உண்ணி நிரந்தரமாகிய நிரதிசயமோடு அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஈரதிலாக அப்படின்னு சொன்னாரு. அவர் அங்க என்ன சொன்னாரு? நிரதிசயமோடு பொருந்த விளக்கில் புணர்ச்சி அதுவே அப்படின்னு. அதான் அந்த இலக்கில் பொருந்த புணர்ச்சி. அப்ப என்ன அந்த இடத்துல என்ன இருக்கும்னு சொன்னாரு, எப்படி பொருந்துறதுன்னு சொன்னாரு. அதுதான் தெய்வத்தோடு இரண்டர கலத்தல் அப்படின்னு சொன்னாரு. இதுல அதற்கு அடுத்த நிலையை சொல்லுகிறார். அப்படி இருக்க நமக்கு என்ன நடக்கும்? இருந்தனள் ஏந்திழை ஆனந்தமாக திருந்திய ஆனந்தத்தை தருபவளாக இருக்கிறாள் அப்படின்னா, என்றும் திகட்டாத பேரின்பம் சொல்லுவாங்க. அவள் லலிதா சகஸ்ர நாமத்துல ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்துல சொல்லுவாங்க, அவள் நிராபயாவா ஏதோ ஒரு நாமம் வரும், எனக்கு மறந்து போச்சு. அந்த நாமத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவள் அழியாத ஆனந்தத்தை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவளோட ஆனந்தத்துக்கு குறைவும் கிடையாது, அழிவும் கிடையாது. அப்படியே பேரானந்தமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய பேரானந்தம் தான் இந்த திருந்திய ஆனந்தம். அப்ப அது குறையவே குறையாது. அப்படி குறையாத அந்த பேரானந்தத்தை தருபவளாக அன்னை இருக்கிறாள். அதை எவ்வாறு தருவாள் நமக்கு, நாம் எங்கனம் அதை பெறுவது அப்படின்னு சொல்றதுதான் செந்நெறி.
ரொம்ப ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப சூட்சுமமா தேவியோடு எங்கனம் பொருந்துவது, அங்கனம் பொருந்தும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லித்தர்றார் திருமூலர். இத்தகைய அற்புதமான மந்திரத்தை உங்களோட பகிர்ந்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. விந்தியாம்மா வாருங்கம்மா, வணக்கம். விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1190வது திருமந்திரம். இருந்தனள் ஏந்திழை ஈரதிலாக திருந்திய ஆனந்தன் செய்நெறி நன்னி பொருந்து புவனங்கள் போற்றி செய்தேத்தி வருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. இதனுடைய பொருள், மதி மண்டலத்தில் முடிவில் இறைவி இருந்து அருளுகிறாள். உயிர்கள் அவை செய்த வினை பயனுக்கும் எய்திய மனப்பக்குவத்துக்கும் ஏற்ப முயன்று இறைவனை துதி செய்து மேலான நன்னிலை ஆனந்தம் பெற உலக மக்கள் அவள் அருளுக்கு ஏங்கி தவம் கிடக்க அவளும் அவர்களுக்கு அருள் பாலிக்க ஆங்காங்கே எழுந்தருளி இருந்தாள். ஏந்திழை என்றால் அணிமணி பூண்டவள் என்று அர்த்தம். செந்நெறி சன்மார்க்க வழி, நன்னின அடைந்து, புவனங்கள் நாம் அறிந்ததே உலகங்கள், ஏத்தன வழிபட, வருந்த அப்படின்னா ஏங்கி இருக்க. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமான உரையை அளித்துள்ளார். திருவருள் அம்மை முடிவாக மதி மண்டலத்து இருந்தனள். எல்லா உலகங்களிலும் அவரவர் வினைக்கு ஈடாக பிறந்து வாழும் உயிர்கள் முயன்று வழிபட்டு செந்நெறி முறைப்படி ஒழுகி பேரின்பம் எய்தி வாழ மங்கை நல்லாளும் எழுந்து அருளி இருந்தனள் மங்கை நல்லாள். இதனுடைய பொருள் திருவருள் அம்மை. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா அது படிக்கணுங்களா? எதுவும் அந்த இது நீங்க படிச்சிட்டீங்களா? படிக்கணுமா? இல்ல, நீங்க உங்க பாட்டு உங்க கருத்தை பதிவிட்டு கூட முடிக்கலாம் ஐயா, உங்க விருப்பம். அது நீங்க இல்ல நீங்க அது இப்ப அந்த தேவரம்.org அது படிக்கல அப்படின்னா நீங்க எது படிச்சீங்கன்னு தெரியல. இல்லைன்னா அந்த பாட்டு படிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். வேற யாரும் வந்தாங்கன்னா பேசலாம். அருணை வடிவேல் முதலியார் படிச்ச தேவரன்.com படிக்கல சார். நன்றி. அதை படிச்சேன். இருந்தனள் ஏந்திலை ஈரதிலாக திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி பொருந்து புவனங்கள் போற்றிசை தேத்தி வருந்த இருந்தனள் மங்கை நல்லாளே. சக்தி மேற்கூறிய அவ்விடத்தை இனிது விளங்கி இருக்கின்றான். பல புவனங்களில் உள்ளோரும் தாம் பேரானந்தத்தை அடைதற்குரிய செவ்விய வழியை பொருந்தி தன்னை போற்றி என்று சொல்லி துதித்து பெருமுயற்சி செய்யவும் சக்தி அவர்கள் முன் வெளிப்படாமல் மேற்கூறிய இடத்தை அந்த ஆனந்தம் விளையும்படி அங்கே விளங்கி நிற்கின்றார். குறிப்புரையாக, ஏந்திலை இருந்தனள் எனவும் மங்கை நல்லால் புவனங்கள் வருந்த திருந்திய ஆனந்தம் அதிலாக இருந்தனள் எனவும் கூட்டி முடிக்க. ஈறு என்பதன் 7வதன் தொகையில் ஒற்றிரட்டாமை, 2வதற்கு திரிபு ஓதிய இடத்தில் நின்ற லேசினால் அமையும். இதனால் மேற்கூறிய ஆதாரத்து சிறப்பு கூறப்பட்டது. இது அன்னை வடிவேல் முதலியார் விளக்கம். மேற்கொண்டு வேற யாரும் கருத்து சொல்ற மாதிரி சொல்லலாம். இல்ல நிறைவு செய்திருந்தா நிறைவு செய்திருந்தோம். ஐயா நிறைவு செய்து கொள்ளலாங்களா? நிறைவு செஞ்சிருங்க ஐயா.
இல்ல அந்த இப்ப ஒரு பாடல் ஓதி நிறைவு பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் நான் முன்னமே ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, இந்த இன்பம் அப்படிங்கிறது பேரின்பத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு திருவருட்பால 6ஆம் திருமுறை அதுல பதிவிளக்கம் அப்படிங்கிற தலைப்பு. அதுல 13 பாட்டு இருக்கும். அதுல ஒரு பாட்டு இடம்பெறும் இந்திரிய இன்பம் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்கும். அந்த பாட்டை பாத்தீங்கன்னா பேரின்பம் இந்திரிய இன்பத்துல தொடங்கி பேரின்பம் நோக்கி போகும் அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தை இங்க வருது இல்ல, இந்த ஆனந்தம்ங்கிறதுக்கு அவர் ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு. ஆற்ற விடயானந்தம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் குறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம். தலைப்பு பதிவிளக்கம். பாட்டு எப்படி தொடங்கும்னா, ஆற்ற விடயானந்தம் அப்படின்னு தொடங்கி எதெல்லாம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார் வரிசையா. அந்த பாடலையும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அவ்வை சு துரைசாமி விளக்கம் எழுதியிருக்காரு. அதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இன்னும் தெளிவா இருக்கும். நன்றி. அப்புறம் இன்றைக்கான பாடல் இந்த இந்த மந்திரத்துல இருக்கிற வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதி 5வது பாடல். அபிராமி அந்தாதியோட 5வது பாடல் முடியுமானா நீங்க எடுத்துக்கலாம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் எங்கள் சென்னியதே. சிவா திருச்சிற்றம்பலம். அந்த பாட்டுல என்னன்னு தான் வரும், அதை நான் கொஞ்சம் மாத்தி எங்கள் அப்படின்னு பாடியிருக்கேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6